வானத்தையும் பூமியையும் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாவின் பெயரைக் கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்லாத் வஸ்லாம் அலா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையின் நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். உலகத்தின் இறுதி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தின் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம். இனி காலம் செல்லாது. இனி பல நூற்றாண்டுகள் செல்லும். தலைமுறை தலைமுறையாக நாம் வாழ்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கலாம் என்பதெல்லாம் பொய். இனி சில ஆண்டுகள் செல்லும் என்பது கூட சந்தேகத்திற்குரியதாக தான் இருக்கிறது, நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது. இனி காலம் செல்லாது. விஞ்ஞானிகளுடைய பேச்சை நம்பாதீர்கள். அவர்கள் பல லட்சம் ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள், உங்களை ஏமாற்றிக் கொண்டு. நாம் உலகத்தின் இறுதி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மறுமை என்றால் என்ன என்று மனிதர்களிடம் கேட்டால் அந்த படத்தை இன்னும் நான் பார்க்கவில்லை என்று சொல்வார்கள். அது எப்போது ரிலீஸ் ஆனது, அதனுடைய ஹீரோ யார் என்றெல்லாம் கேட்பார்கள். இப்படிப்பட்ட பரிதாபத்திற்குரிய நிலையில்தான் மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மறுமை என்பது கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்று சொன்னால் காதை மூடிக்கொண்டு ஓடிவிடுவான். அந்த செய்தி அவனுக்கு தேவையில்லை. அந்த செய்தி அவனுக்கு நகைப்பிற்குரியதாக கூட இருக்கும். மறுமை என்றால் என்ன? மறுமை என்றால் மறுபிறவியா? மறுமை என்றால் என்ன? இந்த ஆடா பிறக்கிறது, மாடா பிறக்கிறது, கோழியா பிறக்கிறது, குதிரையா பிறக்கிறது, வாத்தா பிறக்கிறது, குரங்கா பிறக்கிறதா? அவைகள் மூட நம்பிக்கைகள். மறுமையை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? உங்களுடைய வார்த்தையின்படியே மறுபிறவியை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? மனிதனாக இறக்கின்ற ஒருவன் மனிதனாகத்தான் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அவனுடைய நன்மை தீமைகள், இந்த பூமியிலே செய்த நன்மை தீமைகளை பற்றி விசாரிக்கப்படுவதற்காக. நன்மை செய்தவன் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறான், தீமை செய்தவன் நரகத்திற்கு அனுப்பப்படுகிறான். இவர்களுக்கு ஒரு காலம் உண்டு. அதுதான் மறுமை என்பது. மனிதன் அவற்றை கூட கிண்டலாக பேசுகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதமாகிய குரானிலே கூறுகின்றார். பாருங்கள், குரான் சூரா 37 ஆயத்து 17. நாங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகும்போது நாங்களும் முந்தைய எங்கள் முன்னோர்களும் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று கேட்கின்றனர். குரான் சூரா 75 ஆயத்து 2, 3, 4. குறை கூறிக்கொண்டிருக்கும் உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கிறேன், மனிதன் எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவன் எண்ணுகிறானா? அவ்வாறில்லை. அவனது விரல் நுனிகளையும் சீராக்க நாம் ஆற்றலுடையவர்கள். நாங்கள் மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பிறகு நாங்களும் எங்கள் முந்தைய முன்னோர்களும் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று அவர்கள் கேட்கின்றனர். குறை கூறி கொண்டிருக்கும் உள்ளங்களின் மீது சத்தியமாக மனிதன் அவனுடைய எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றானா? அவ்வாறில்லை. அவனுடைய விரல் நுனிகளையும் சீராக்க நாம் ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறோம். குரான் சூரா 7 ஆயத்து 8, 9. மேலும் அந்நாளில் சத்தியம் மட்டுமே கனமுடையதாக இருக்கும். எவர்களுடைய நன்மைகளின் எடை கனமாக இருக்குமோ அவர்கள்தாம் வெற்றியாளர்கள். மேலும் எவர்களுடைய நன்மைகளின் எடை இலேசாக இருக்குமோ அவர்கள்தாம் தங்களை தாங்களே இழப்பிற்குள்ளாக்கி கொண்டவர்கள். காரணம், அவர்கள் நம்முடைய வசனங்களுடன் அக்கிரமமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அந்நாளில் சத்தியம் மட்டுமே கனமுடையதாக இருக்கும். எவருடைய எடைகள் நன்மையின் காரணமாக கனமாக இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்களே வெற்றியாளர்கள். எவர்களுடைய எடைகள் லேசாக இருக்கிறதோ, நன்மைகள் இல்லாமல் தீமைகள் மிஞ்சி இருக்கிறதோ, நன்மையை தீமை மிஞ்சிவிட்டதோ அவர்கள் நரகவாசிகள் என்று இவ்வசனம் தெளிவாக கூறுகிறது. மனிதனை தராசிலே நிறுத்தப்படும் நாள் அன்று அவனுடைய செயல்களை நிறுத்தி அளவெடுக்கப்படுகின்ற நாள் அந்த மறுமை நாள். மனிதன் இந்த பூமியிலே செய்த நன்மை தீமைகளுக்கு உண்டான கூலியை பெற்றுக்கொள்ளும் நாள் தான் அந்த மறுமையின் நாள். இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது நியாய தீர்ப்பு என்பது இஸ்லாமியர்களுக்கு தான்.
இறை அச்சத்தின் அடிப்படையில் எவருடைய நன்மையின் எடை கனமாக இருக்கிறது. இறையச்சத்தின் அடிப்படையில் யார் அதிகமாக நன்மை செய்தார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகளாகவும், அல்லாஹ் தான் நீங்கள் இறைவன் என்று சொல்வார்கள், குர்ஆன் தான் எங்களுடைய வேதம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செயல்கள் அனைத்தும் அதற்கு எதிராகவே இருக்கும். இறையச்சம் அவர்களிடத்தில் இருக்காது. முஸ்லிம்கள் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு தான் மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தீமை அடைந்தவர்களாய் நரகத்தை நோக்கி செல்வார்கள் என்று இவ்வசனம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது. யார் நன்மைகள் செய்தார்களோ அவர்களுடைய எடைகள் கனமாக இருக்கும். அவர்களே வெற்றியாளர்கள். அல்லாஹ்வின் பார்வைக்கு சொர்க்கவாசிகள் தான் வெற்றியாளர்கள் என்று கூறுகின்றான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே உலக பணக்காரர்கள், உலக கோட்டீஸ்வரர்களை பார்த்து இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவன் கப்புகளை வாங்குகிறான், பதக்கங்களை வாங்குகிறான், ஷீல்டுகளை வாங்குகிறான், வாங்கி அலங்கார பொருட்களாக வைத்து தன்னுடைய வீட்டை அழகுபடுத்துகிறான். அவன் மரணத்திற்கு பிறகு அவைகளெல்லாம் எங்கே? கொஞ்ச காலம் இருக்கும் வீட்டிலே. அதற்கு பிறகு செம்பு பித்தளை ஈயத்துக்கு பேர்ச்சம்பழம் என்ற கதைதான். அவ்வளவும். சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். பெரும் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் என்று நாம் நினைக்கும்படியாக ஷைத்தான் ஊடகங்களில் அவர்களை காட்டிக்கொண்டே இருப்பான். அடிக்கடி காட்டிக் கொண்டிருப்பான், நம்முடைய மனங்களை திசை திருப்புவதற்காக. அவற்றை பார்த்து நாம் நொந்து கொள்வோம். எவ்வளவாக இந்த உலகத்தை வெற்றி அடைந்திருக்கிறார், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று நாம் பார்க்கின்ற பார்வை வேறு, அல்லாஹ் பார்க்கின்ற பார்வை வேறு. வெற்றியாளர்கள் யார் என்றால், யார் இந்த உலகத்திலே நன்மைகளை செய்து யாருடைய எடைகள் கனமாக இருக்கின்றதோ, யார் சொர்க்கவாசிகளோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் சாதனையாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ்வின் தூதராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லி இருப்பார்கள். அந்த வசனத்தை பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 21 வசனங்கள் வரை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அங்கே கெடுப்பதில்லை, திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயமும் அங்கே இருக்கும். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுத்து போடும். திருடர்களும் கண்ணமிட்டு திருடி விடுவார்கள். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அவைகளை கெடுப்பதில்லை, திருடர்களும் கண்ணமிடுவதில்லை. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அது கரெக்டு தானே? பூமியில நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுட்டா நம்முடைய மனசு பூரா பூமியில தானே இருக்கும். பரலோகத்தினுடைய சிந்தனை வராது நமக்கு. அந்த சொத்து எப்படி, இந்த சொத்து எப்படி, இந்த பணத்தை எப்படி என்ன பண்ணலாம், இந்த பணத்தை என்ன பண்ணலாம். இங்கே ஒருவேளை சொத்து சேர்க்காதவங்களா இருந்தால் எப்படி சொத்து சேர்க்கிறது, பொக்கிஷங்களை பூமியிலே எப்படி சேர்க்க முடியும் என்பதற்கு பிரயாசப்படுகின்ற நேரத்தில் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்ப்பதற்கு மறந்து விடுகின்றோம். நாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய எண்ணம் முழுவதும் அந்த பரலோகத்தை குறித்து தான் இருக்கும். நாம் எதில் இன்னும் எத்தனை நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும், இதை செய்தால் இந்த நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா, இதை செய்தால் நாம் அந்த நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா, நாம் பரலோக ராஜ்யத்திலே நாம் உள்ளே செல்ல முடியுமா, சொர்க்கவாசியாய் நாம் ஆக முடியுமா, நம்மை படைத்த ரப்பு அல்லாஹ்வை நாம் நேரில் காண முடியுமா
என்ற ஒரு பேராவல் இருந்து கொண்டே இருக்கும் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க நினைப்பவர்களுக்கு. இரண்டு வகையான மக்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார். ஒருவர் மறுமையை விட்டு இந்த உலக வாழ்க்கையை வாங்கியவர், மற்றவர் இவ்வுலக வாழ்க்கையை விற்று மறுமையை வாங்கியவர். குரான் சூரா 2:1086. அவர்களே மறுமையை விற்று இவ்வுலக வாழ்வை வாங்கியவர்கள், எனவே அவர்களுக்கு வேதனை லேசாக்கப்படாது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அவர்களே மறுமையை விற்று உலக வாழ்க்கையை வாங்கியவர்கள், எனவே அவர்களுக்கு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். ஒரு ரெண்டு தரப்பான மனிதர்களை பற்றி இறைவன் இங்கே கூறுகின்றார். ஒன்று மறுமையை விற்று இந்த உலக வாழ்க்கையை வாங்கினவர்கள். மறுமை தேவையில்லை, அதை பற்றி சிந்திச்சா கடவுளை பற்றியோ வேதத்தை பற்றியோ சிந்திச்சா நம்ம பூமியில் பிழைக்க முடியாதுப்பா. என்னது அது, எப்போ பாரு கடவுளை பற்றி சிந்திச்சுன்னு உட்காந்துருந்தா நமக்கு பிள்ளை குட்டிங்க இருக்குது, வாழ்க்கை இருக்குது, வீடு கட்டணும், பெரிய பணக்காரன் ஆகணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இதெல்லாம் செய்ய முடியாத. நம்ம பாட்டு எப்போ பாரு கடவுளுடைய கதைகளையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, கடவுளுடைய செய்திகளையே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா இதையெல்லாம் எப்படி வாங்கிறது? ஆகவே மறுமையை விட்டுடு, தேவையில்லை. அதை விற்று போட்டுட்டு உலக வாழ்க்கையை வாங்கி கொண்டவர்கள், உலகந்தம்பா அதெல்லாம் சும்மா மறுமை என்பது. அதெல்லாம் செத்து போகிறோமா, அதுக்கப்புறமா உயிர் தெழுப்படுவாங்களா, அதுக்கப்புறமா நியாயம் தீர்க்கப்படுகிறோமா, இது என்ன கதை இதெல்லாம்? இது யார் நம்புறா? இது நம்பும்படியாக இருக்கிறது? பிழைக்கிற வேலையை பாருப்பா. இந்த காலத்தில் கடவுளை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ பேசினா சமுதாயத்திலிருந்து வருகின்ற எதிர்ச்சொல் இவ்வாறாக தான் இருக்கிறது. எப்பா போய் பிழைக்கிறத பாரு, கடவுள் இருக்க வேண்டியது தான், அதுக்காக இப்படியா, இதெல்லாம் சும்மா ஓவர் அப்படின்வாங்க. இவர்கள் மறுமையை விற்றுவிட்டு உலக வாழ்க்கையை வாங்கியவர்கள். இதற்கு உதாரணமாக இந்த பர்வீன் சுல்தானா என்ற ஒரு பேராசிரியர் ஒருவர் இருக்கின்றார். அவர் பட்டிமன்றத்தில் எல்லாம் பேசுகிறவர். பாருங்கள். பைபிள் எல்லோரும் படிங்க, அது ஒரு அன்பின் தேன் கூடு. படிச்சு பார்த்தா தானே தெரியுது. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கிறிஸ்தவர்கள் மேல் இருக்கக்கூடிய கோபத்தை பைபிளின் மீது காட்டாதீர்கள். வாசிச்சுதான் பார்ப்போமே. பைபிள தேன் கூடுன்னு சொல்லிட்டேன், நாளைக்கு எங்களுக்கு ரம்தான். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். கொரிந்தியர். சரியா? இந்த அம்மா என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்களின் மீது இருக்கின்ற கோபத்தினால் பைபிளை வெறுத்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு கிறிஸ்தவர்கள் மீது கோபம் இல்லை, பைபிள் மீதுதான் கோபம். பைபிள் தான் கிறிஸ்தவர்களை வழி தவறி நடக்க செய்து கொண்டிருக்கின்றது. பைபிள் தான் கிறிஸ்தவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றது. பைபிள் தான் அல்லாஹ்வுக்கு பிள்ளையை இயேசு என்கிறது, இயேசுதான் அல்லாஹ், இயேசுதான் கடவுள் என்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று 3 கடவுள்களை அல்லாஹ்வுக்கு இணையாக வைத்துக் கொண்டிருக்கிறது பைபிள் தான். ஆகவே பைபிள் மீது தான் அவர்களுக்கு வெறுப்பு, கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்பு அல்ல. கிறிஸ்தவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்ற பைபிள் மேலதான் வெறுப்பு. நம்ம சொல்கிறார்கள் பைபிள் தேன் கூடாம், பைபிள் தேன் கூடாம். அதை போய் தேன் கூடு என்று சொல்கின்றாயே, நீ எப்பேற்பட்ட முஸ்லீமாக இருப்பாய்? நீ குரானை எந்த அளவுக்கு ஆய்வு செய்து வைத்திருக்கிறாய், ஆராய்ந்திருக்கிறாய்? அதை குரானை எந்த அளவுக்கு படித்திருக்கிறாய்? நீ ஒரு முஸ்லீம் பெண்ணா? முஸ்லீம் பெண் என்று சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது உன்னுடைய பேச்சு. பைபிள் தேன் கூடா? தேன் கூடு என்றாலும் உனக்கு தேன் கூடு. ஏனென்றால் கிறிஸ்தவ மதக்காரர்கள் கூப்பிட்டு பேசும்பொழுது நீ பைபிளை உயர்த்தி பேசினால் அவர்கள் உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பார்கள். இதே நீ இந்து மதக்காரர்களிடத்தில் போய் நின்று மேடையில் பேசும்போது பகவத்கீதை ஒரு தேன் கூடு என்பாய். அது உன்னுடைய பேச்சு, ஆஹா பர்வீன் சுல்தானா சூப்பர், என்ன மாதிரி பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்ல அந்த பாராட்டுதலுக்காக நீ மறுமை வாழ்வை விற்று இந்த உலகை வாழ்க்கையை வாங்கின பெண். இதுதான் ஒரு உதாரணத்துக்காக இந்த பெண்ணை நான் உங்களுக்கு முன்வைக்க வைக்கிறேன். இவர்கள் என்ன மதரசாவில் படித்தார்கள், குரானை கற்றார்கள்,
இவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பைபிள் ஒரு தேன்கூடு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த பைபிளை ஒரு தேன்கூடு என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் மனசு மிகவும் வேதனையாக இருக்கிறது. அடுத்ததாக இறைவன் சொல்கின்றார், குரான் சூரா 4:1074, இவ்வுலக வாழ்வை விற்று மறுமையை வாங்குவோர் அல்லாவின் பாதையில் போரிடட்டும். யாரேனும் அல்லாவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டாலோ வெற்றி பெற்றாலோ அவர்களுக்கு மகத்தான கூலியை பின்னர் வழங்குவோம். உலக வாழ்க்கையை விற்று, இந்த உலக வாழ்க்கையை விற்று மறுமையை வாங்குகிறவர்கள் அல்லாவின் பாதையில் போரிடட்டும். யாரேனும் அல்லாவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டாலோ வெற்றி பெற்றாலோ அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு. இவ்வுலக வாழ்க்கையை விற்று மறுமையை வாங்கி கொண்டவர்கள் அல்லாவின் பாதையில் போரிடட்டும். யாராவது போரிட்டு கொல்லப்பட்டாலோ வெற்றி பெற்றாலோ அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் தயாரித்து வைத்துள்ளான். அவர்களுக்கு எந்த உலக வாழ்க்கையை விற்று மறுமையை வாங்கினவர்களுக்கு உதாரணம் இந்த காசா மக்கள். You can't hear yourself think. It's not just the noise of the sirens and the strikes. The sound of the chaos in between is just relentless. Pure panic everywhere you look. This little boy was pulled out alive, his face blackened. His rescuer rushes to his mother. But before she can embrace her boy, she passes out in a shock. We've been told to get out, but where do we go? And how do we get there? There are more than 2 million people living here. Almost half are children. Families are rushing, trying to make plans. Every second matters. Gaza is under a complete siege. No water, no food, no electricity, and no escape. இந்த காசா மக்கள் யூதர்கள் எல்லாம் உயிர்களுக்கு பயந்து கொண்டு, இந்த போர்களுக்கு பயந்து கொண்டு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். பெரும்பாலான யூதர்கள் அண்டை நாடுகளுக்கெல்லாம் போய் தஞ்சம் அடைந்து விட்டார்கள். ஆனால் இந்த காசா பாலஸ்தீன மக்கள், முஸ்லிம்கள், நாங்கள் போவதில்லை, நாங்கள் அண்டை நாட்டிற்கு போனால் இந்த உலக வாழ்வுதான் எங்களுக்கு கிடைக்கும், மறுமை கிடைக்காது. ஆகவே இந்த போரிலே நாங்கள் கொல்லப்படவே நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுக்கு இந்த உலக வாழ்வை விட மறுமை வாழ்வுதான் சிறந்தது என்று இந்த உலகத்தை விற்று மறுமை வாழ்க்கையை வாங்கி கொண்டவர்கள் இந்த காசா மக்கள். அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கிறது அவர்களை நோக்கி இந்த உலகம். இந்த காசா முஸ்லிம்களுடைய, அந்த பாலஸ்தீனுடைய முஸ்லிம்களுடைய வேதங்களையும் அல்லாஹ்வையும் பற்றி உலகம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டது. அவருடைய விசுவாசத்தின் காரணமாக அல்லாஹ் கூறுகின்றார், இவ்வுலக வாழ்வை விற்று மறுமை வாழ்க்கையை வாங்கினவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடட்டும். போரில் கொல்லப்பட்டாலோ போரில் வெற்றி பெற்றாலோ அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றார். போரில் கொல்லப்படுவது என்பது இந்த துப்பாக்கி முனை, அம்பு, வில்லம்பு சண்டை. போரில் வெற்றி என்பது வேறொரு போர். ஒருவன் அல்லாஹ்வின் மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியல் மார்க்கமாக எடுத்துக்கொண்டு அதில் பயணம் செய்கின்றான். பாருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இந்த வான மண்டலங்களில் சுற்றி திரிகின்ற இந்த பொல்லாத ஷைத்தான்களுடைய அந்த தீவினைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு, அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு, இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு அவனுடைய மார்க்கத்திலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தன்னை பயணித்து கொண்டு இருக்கின்றான். பாருங்கள், அவன் வெற்றியாளர். அவன் செய்கின்றதும் ஒரு போர் தான். ஒரு மனிதன் இந்த பூமியிலே நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பான் என்றால் தன்னை படைத்த இறைவன் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தன்னை படைத்த உண்மையான இறைவனாகி அல்லாஹ்வை அறிந்தால்தான் அவனுக்கு முதல் நன்மை எழுதப்படும். அந்த முதல் நன்மையிலே அவன் தவறி போனான் என்றால், எல்லாம் முதல் கோணை முற்றிலும் கோணை என்று சொல்வார்கள் அல்லவா,
அதுபோல முதலிலே அவன் தவறு செய்து விட்டான். அதற்கு பிறகு அவனுக்கு என்ன நியாயம் விசாரிப்பது? அல்லாஹ் இல்லாதில் அவனுக்கு என்ன நியாயம் விசாரிப்பது? அவன் என்ன செய்யப்படுவான்? அவன் நரகத்திற்கு அனுப்பப்படுவான். ஒரு இந்து சகோதரி கூறுகின்ற அந்த ஒரு சாட்சியை பாருங்கள். இஸ்லாமியத்தில் அல்லாவுக்கு மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, குடும்பம் கிடையாது. அல்லாவுக்கு இணை சொல்பவன் நரகத்துக்கு போவான்னு சொல்றாங்க. அல்லாவுக்கு இணையாக ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னால அவன் நரகத்துக்கு போவான்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. எவ்வளவு உறுதிப்பாடு! அங்க என்னத்த குற்றம் குறைய பேச முடியும்? நாம ஏதோ ஒரு தலைவலி ஜுரத்துக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிட்டா கூட அவரை கடவுள்னு சொல்றோம். நம்மளுடைய செயல்கள் அது மாதிரி இருக்கு. ஒரு தாயினுடைய கருவில் உருவாகி பிறந்த யாருமே கடவுள் கிடையாது. எங்களுடைய கொள்கை அது. அது இயேசுவை சொன்னாலும் சரி, பிற நம்ம சமயத்திலேயே உள்ள யாரை சொன்னாலும் சரி. அல்லாவுக்கு இணை கற்பித்தாலோ, அல்லாவை தவிர்த்து கற்பனை தெய்வங்களுக்கு முன்பாக மண்டியிட்டு அவர்களை வணங்கினாலோ அவர்களுக்கு சொர்க்கத்தை இறைவன் தடை செய்து விட்டான். அவர்களுக்கு நியாய தீர்ப்பெல்லாம் கிடையாது. நீ கேட்கலாம், அவர் நன்மை செய்திருப்பாரே, சரி அல்லாவை தான் வணங்கவில்லை, அவர் நன்மை செய்திருப்பாரே என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அதற்கும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கூறுகின்றார், பாருங்கள். குரான் சூரா 11 ஆயத்து 15, 16. இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் கவர்ச்சியையும் நாடுவோரின் செயல்களுக்கான பலன்களை இங்கேயே முழுமையாக கொடுப்போம். இங்கே அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு மறுமையில் நரகத்தை தவிர வேறில்லை. அவர்கள் தயாரித்தவை அங்கேயே அழிந்துவிடும். அவர்கள் செய்து கொண்டிருந்தவையும் வீணாகிவிடும். இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் கவர்ச்சியையும் நாடுவோரின் செயல்களின் பலன்கள் இவ்வுலகிலேயே அவர்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு மறுமையில் நரகத்தை தவிர வேறில்லை. அவர்கள் தயாரித்தவை அங்கேயே அழிந்துவிடும், பூமியிலே அழிந்துவிடும். அவர்கள் செய்து கொண்டிருந்தவையும் வீணாகிவிடும். அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாதவன் எவ்வளவு செய்து என்ன பிரயோஜனம்? சொர்க்கத்தின் அதிபதி அல்லாஹ், பரலோகத்தின் அதிபதி அல்லாஹ், உனக்கு நியாயம் தீர்க்கப் போகிறவர் அல்லாஹ். அவருடைய எண்ணத்தின்படி அவரை கடவுளாக வணங்காமல், அவரை நீ இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் நீ தான தர்மங்கள் செய்தால் அது உலக கவர்ச்சிக்கா. நீ அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் என்ன நன்மைகளை செய்தாலும் அந்த நன்மைகளுக்கு உண்டான கூலியை இந்த பூமியிலே கொடுத்துடுற. அன்னை தெரேசாவாகவே இருந்தாலும் அன்னை தெரேசாவுக்கு கூலியை கொடுத்துட்டார். அன்னை தெரேசா உலக நாடுகளில் மிகவும் புகழ்பெற்று இருந்தார்கள். அவர்கள் போன் போட்டால் எந்த நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும் உடனே அவர்கள் போனுக்கு அட்டன் பண்ணி பதில் சொல்லக்கூடிய நிலையில் அன்னை தெரேசா இருந்தார்கள். அவர்களுக்கு அதுக்கு உண்டான கூலியை பூமியிலே வழங்கி விட்டார் அல்லாஹ். அல்லாவை கடவுளாக வணங்காமல் நீ செய்த நன்மைகள் அனைத்தும் வீணாகிவிடும். உலக கவர்ச்சி நாடுகின்ற பெயரளவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கும் நரகத்தை தவிர வேறு இல்லை. உலக கவர்ச்சி நாடினீர்கள் என்றால் உலக கவர்ச்சி நாடுகின்றவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அதனுடைய நன்மைகள் வழங்கப்பட்டு விடுமே தவிர மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான கூலியும் இல்லை என்று அல்லாஹ் திட்டமும் தெளிவாக கூறுகின்றார். என்ன அருமையான செய்தி பாருங்க. முதல்ல இறைவன் யார் என்பதை மனிதன் அறிந்தவனாக இருக்க வேண்டும். பிறகு அந்த இறைவன் சொல்லுகின்ற அவனுடைய நியாயப்பிரமாண கட்டளைகளின்படி நடக்கிறவனாக இருக்க வேண்டும். இது ஹராம், இது ஹலால், இது தடுக்கப்பட்டது, இது அனுமதிக்கப்பட்டது என்று இறைவன் மனிதர்களுக்கு சில கட்டளைகளை, உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவற்றின்படி அந்த நடந்து வாழ்ந்து அவனுடைய கட்டளைகளை ஏற்றால்தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் பலன்கள் மறுமையில் நன்மைகளாக சேர்க்கப்படுமே அன்றி அல்லாவை வணங்காமல் அல்லாவை ஓரம் விட்டு ஒதுக்கிவிட்டு அல்லாவை உதறி தள்ளிவிட்டு நம் இந்த உலக வாழ்க்கையின் கவர்ச்சிக்காக நாம் பணத்தை, பொருள்களை செலவு செய்தால் மறுமையில் நமக்கு கிடைப்பது நரகம் மாத்திரமே என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, குரான் சூரா 6 ஆயத்து 22. அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்க்கும் நாளில் நீங்கள் கற்பனை செய்த உங்கள் தெய்வங்கள் எங்கே என்று இணை கற்பித்தோரிடம் கேட்போம். நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளிலே
நீங்கள் கற்பனை செய்து வழிபட்டு கொண்டிருந்த உங்களுடைய தெய்வங்கள் எங்கே என்று அவர்களிடம் யாரிடம் கேட்கப்படுமாம்? கற்பனை தெய்வங்களை உண்டு பண்ணினவர்களிடம் கேட்கப்படுமாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல நோ மோர் கொஸ்டின். நியாய தீர்ப்பெல்லாம் கிடையாது. அவங்க முதல்லயே முடிஞ்சு போச்சு கதை. என்ட்ரன்ஸ் எக்ஸாமே ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். உடைய கற்பனை தெய்வங்கள் எங்கே என்று கேட்டால் என்ன சொல்ல போறான்? கரெக்டு தான், இல்ல நீங்க சொல்றது கரெக்டு தான், நாங்கள் செஞ்சோம், ஆனா இப்போ இல்லை, நாங்கள் கொண்டு போய் கடல்ல போட்டுட்டோம். நான் தான் கடல்ல போட்டுட்டோமே நாங்கள் செஞ்சத அப்படின்னு சொல்லுவான் போல இருக்கு. மனிதன் இந்த சர்வ வல்லமையுள்ள இறைவனுடைய தன்மையை அற்பமாக எடை போட்டு விட்டான். அந்த மகத்தான பேராற்றல் உடைய மகிமையும் மாட்சிமையும் பொருந்திய அந்த சர்வ வல்லமையுள்ள இறைவனை குறைந்த மதிப்பீடு செய்து விட்டான். ஆகவேதான் சாப்பிட்டு விட்டு மல ஜலம் கழிக்கின்ற ஒரு மனிதர்களை எல்லாம் கடவுளாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடவுளுடைய தன்மையை அறியவில்லை. கடவுள் யார் என்பதை அவர்களுக்கு விளங்கவில்லை. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாக வந்த விளைவுதான் நிலைகள். கடவுள் மனிதனை களிமண்ணால் செய்த அந்த நிலைமை மாறி இப்பொழுது மனிதன் களிமண்ணால் கடவுளை செய்து கொண்டிருக்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றான். சிந்திக்க வேண்டும், சிந்தித்து உணர வேண்டும். அல்லாவின் பாதையில் மக்களை அழைக்கும் போது அவர்கள் எவ்வாறு கூறுவார்களாம், அதையும் அல்லாஹ் இங்கே தன்னுடைய வேதமாகிய குரானிலே குறிப்பிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கின்றார். மனிதனுடைய நிலைமை என்ன என்பதை. குரான் சூரா 2 1170. அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம் என்று கூறுகின்றனர். அவர்களின் முன்னோர்கள் எதையும் விளங்காமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா? அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதை கண்டோமோ எதில் கண்டோமோ அவர்கள் எதை பின்பற்றினார்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் விளங்காமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா என்று கேட்கிறார்கள் நபியே. தன்னுடைய மூதாதையர்கள் முன்னோர்களுக்கு சோறு போட மாட்டான். பெத்த அப்பனுக்கும் தாத்தாவுக்கும் சோறு போட மாட்டான். தாத்தா பாட்டி ஏண்டா வீட்டில் விரட்டுவான். அவங்க ஏதாவது ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு வயசாயிடுச்சு, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ ஓரமாக உட்காருங்கன்னு ஓரமாக ஒதுக்கி விடுவான் மனிதன். முன்னோருடைய வார்த்தை எதிலுமே கேட்க மாட்டான். எந்த ஆலோசனைகளும் கேட்க மாட்டான். அவளுக்கு உணவளிக்கவும் மாட்டான். ஆனால் கடவுள் விஷயத்தில் மாத்திரம் அந்த முன்னோருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறானாம். இது எதற்கு? இதன் காரணம் என்ன? அவனுக்கு கடவுள் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அது கடவுளுடைய காரியம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அவன் பண்டிகை கொண்டாடுவதற்கு கடவுள் இருந்தால் போதும். ஆகவே அதை யார் சொன்னால் என்ன, முன்னோர்கள் சொன்னால் என்ன, இல்லை வழிபோக்கன் சொன்னால் என்ன, அதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதுதான் அவனுடைய நிலைமையை தவிர உண்மையின் பக்கம் வருவதற்கு அவனுக்கு மனது தோன்றவில்லை. ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதே உண்மை. குரான் சூரா 4 1048. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர் மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்தனர். அல்லாஹ் தன் நாடியோருக்கு மன்னிப்பை அருளுகிறான். ஆனால் யாருக்கு மன்னிப்பை தரமாட்டானா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்கு. அல்லாஹ்வை தவிர தன்னுடைய கற்பனை தெய்வங்களுக்கு முன்பாக மண்டியிட்டு வணங்குகிறவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து இருக்கிறான் என்று இவ்வசனம் கூறுகிறது. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழுள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போர் மிகப்பெரிய பாவத்தை கற்பனை செய்து விட்டார்களாம். அல்லாஹ்வின் தூதராக வந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயமாகிய இஸ்ராயல் மக்களுக்கு அவர்கள் கொடுத்த செய்தி என்னவென்று பாருங்கள். குரான் சூரா 5 1072. மரியமின் மகன் மசீஹ் தான் அல்லாஹ் என கூறியவர்கள் ஏக இறைவனை மறுத்துவிட்டனர். இஸ்ராயலின் மக்களே, என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வே வணங்குங்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அவர்கள் சென்றடையும் இடம் நரகம். அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று ஈசா மசீஹ் கூறினார்.
மரியமின் மகன் ஈசா மசீகை அல்லாஹ் என்று கூறியோர் இறை நிராகரிப்பாளராகிவிட்டார்கள். ஏக இறைவனை மறுத்து விட்டனர். மரியமின் மகன் ஈசா மசீக் சொல்றார், இஸ்ராயலின் மக்களே, எனது இறைவனும் உங்களது இறைவனுமாகிய அல்லாவையே வணங்குங்கள். அல்லாவை தவிர வேறொரு கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டோருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அவர்கள் சென்றடையும் இடம் நரகமாகும். அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று ஈசா தன்னுடைய சமுதாயத்தினருக்கு கூறினார் என்பதை அல்லாஹ் குரானிலே நபிகளுக்கு நினைவூட்டுகிறார். நபி அவருக்கு நினைவூட்டுகிறார். சிந்தித்து பாருங்கள். இதை கிறிஸ்தவர்களிடம் இந்த வசனத்தை வைத்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? பாருங்க, காப்பி அடிச்சுட்டாங்க, இவங்களே எழுதிட்டாங்க. இதே போன்ற கருத்துடைய பைபிளின் வசனங்களை கூறுகின்றேன். இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராவேன். இதை தான் பைபிளில் கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு 15:24 அதற்கு இயேசு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடி அல்ல என்றார். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே தவிர மற்றபடி அல்ல. அடுத்ததாக என்ன சொல்கின்றார்? இஸ்ராயலின் மக்களே, எனது இறைவனும் உங்களது இறைவனுமாகிய அல்லாவையே வணங்குங்கள் சொல்கிறார். அதே வசனம் இருக்கிறது. சாத்தான் அவரை தொந்தரவு செய்யும் போது இயேசு கிறிஸ்துவை, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு 4:10 அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். மூன்றாவது, அல்லாவை தவிர வேறொரு கடவுளை ஏற்படுத்தி கொண்டோருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அவர்கள் சென்றடையும் இடம் நரகம். அவர்களுக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று சொல்கிறார் அல்லவா? அது பாருங்க. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்களே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. யாரெல்லாம் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அவர்கள் சென்றடையும் இடம் நரகமாகும். அவர்களுக்கு எந்த உதவியாளரும் அங்கே காணப்பட மாட்டார்கள். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறான் கடவுள். இதை மனுஷங்கிட்ட சொன்னா சிரிப்பான். என்னது, எங்களுக்கும் அவருக்கும் உடன்படிக்கையா? என்னப்பா சொல்ற? மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கிறது முதல் சவக்குழிக்கு போகிற வரைக்கும் ஒரு உடன்படிக்கையில கையெழுத்திட்டு கொண்டு இருக்கின்றான். அவன் குழந்தையா இருக்கும் போது அவனுடைய பெற்றோர்கள் கையொப்பமிடுகிறார்கள். அவனை பள்ளியில் சேர்க்கும் பொழுது அந்த அட்மிஷன் ஃபார்ம்ல கையொப்பமிடுகிறார்கள். அந்த பையன் சரியாக படிக்கவில்லை, சரிவர பள்ளிக்கூடத்துக்கு வரவில்லை என்றால் அவருடைய தந்தை பள்ளிக்கூடத்திற்கு சென்று, இனி என் மகன் ஒழுங்காக இந்த பள்ளிக்கு வருவான், ஒழுங்காக படிப்பான், மீண்டும் மீண்டும் அவன் தவறு செய்வான் என்றால் உங்களுடைய விருப்பத்தின்படியே நான் அவனுடைய டிசியை, அந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று ஒரு உடன்படிக்கையிலே கையெழுத்து போடுகிறார். அது பள்ளி நிர்வாகிக்கும் தகப்பனாருக்கும் இடையே ஏற்படுத்துகின்ற ஒரு உடன்படிக்கை. குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு cannot be taken back. இது விற்பனையாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் ஏற்படுத்துகின்ற உடன்படிக்கை. ஒருவன் வாழ்வதற்கு உடன்படிக்கை, வாழ்க்கையிலிருந்து பிரிவதற்கு உடன்படிக்கை, சாவதற்கு உடன்படிக்கை, சவக்குழியில் இறக்குவதற்கு உடன்படிக்கை, இப்படி தன் வாழ்க்கையில பல உடன்படிக்கைகளை அவன் கையெழுத்திட்டு கொண்டிருக்கின்றான், அவனையும் அறியாமல். ஆனால் இந்த உலகத்தின் சொந்தக்காரர், இந்த உலகத்தை படைத்து அந்த உலகத்தை தன்னுடைய கட்டளையால் நிர்வாகித்து கொண்டிருக்கின்றவர் இறைவன். அந்த உலகத்திலே வாழ உனக்கு ஒரு குடியுரிமையை கொடுத்திருக்கின்றார், உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. அவர் உமக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த மாட்டாரா? சிந்திக்க வேண்டும். அப்படி உடன்படிக்கை தெரியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ஒருவர் சாட்சி சொல்கின்றார். ஒருவர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த பில்லை பார்க்குறாராம். அப்போது அந்த பில்லை பார்க்கும்போது இந்த ஆக்சிஜனுக்காக இவ்வளவு என்று அந்த பில்லிலே வருகிறது, இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கட்ட வேண்டும் என்று.
அப்போது நினைக்கிறாராம், ஒரு வாரம் தங்கினதற்கு, ஆக்சிஜன் கொடுத்ததற்கு இந்த மருத்துவமனை நம்மிடம் கட்டணம் வசூலிக்கின்றது. 80 வருட காலமாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் கொடுத்த ஆக்சிஜனை இலவசமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவன் எந்த கட்டணத்தையும் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. அந்த இறைவன் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு நீதிமானாக தான் நம்மளை எதிர்பார்க்கின்றார். உண்மையான இறைவன் யார் என்பதை வணங்கி அவருடைய பாதையிலே வழி நடக்கின்ற ஒரு நீதிமானாக ஒரு மனிதன் இருந்தால் போதும் என்றுதான் அவர் எதிர்பார்க்கின்றாரே தவிர அவர் கட்டணங்கள் நம்மிடத்தில் வசூலிப்பதில்லையே. குரான் சூரா 3 ஆயத்து 112. அல்லாவின் உடன்படிக்கையும் மனிதர்களின் உடன்படிக்கையும் இருந்தால் தவிர அவர்கள் எங்கிருந்த போதும் அவர்களுக்கு இழிவு விதிக்கப்பட்டு விட்டது. அல்லாவின் உடன்படிக்கையும் மனிதர்களுடைய உடன்படிக்கையும் இருக்க வேண்டும். அல்லாவின் உடன்படிக்கை புத்தகமாகிய குரான், இப்பொழுது குரான், அல்லாவின் உடன்படிக்கை புத்தகமாகிய குரான் இருக்க வேண்டும். அந்த குரான் படி நாம் செய்த நன்மைகள் அமல்களுடைய அந்த உடன்படிக்கை இருக்க வேண்டும். அது ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்துதான் நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அல்லாவே அறியாதவர்களுக்கும் குரானே கையில் இல்லாதவர்களுக்கும் நியாய தீர்ப்பில்லை. அது ஏற்கனவே சொல்லியாயிற்று. அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் என்று. அல்லாவின் உடன்படிக்கையும் மனிதர்களின் உடன்படிக்கையும் இருந்தால் மாத்திரமே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. மற்றவர்களுக்கு இழிவு விதிக்கப்பட்டு விட்டது. அப்படி அல்லாவின் உடன்படிக்கையும் மனிதர்கள் உடன்படிக்கையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ் நாடியோருக்கு அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்றால் அவன் சொர்க்கவாசியாகும். அல்லாவினால் மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒருவன் செய்து அவன் தீமைகளை அதிகமாக செய்து அவனுடைய தீமையின் எடை கனமாக இருக்கிறது என்றால் அவன் நரகவாசியாகவும் அனுப்பப்படுகின்றான். அல்லாவின் உடன்படிக்கையும் மனிதர்களுடைய உடன்படிக்கையும் அன்றைய நாளில் பேசப்படும். குரான் சூரா 5 ஆயத்து 68. வேதமுடையோரே, தௌராத்தையும் இஞ்சிலையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையும் நீங்கள் நிலைநாட்டாதவரை நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்கள் அல்லர். வேதமுடையோரே, தௌராத்தையும் இஞ்சிலையும் உங்கள் இரண்டிடமிருந்து அருளப்பட்ட குரானையும் நிலைநாட்டாதவரை நீங்கள் எதிலையுமே சேர்ந்தவர்கள் அல்ல. நீங்க எந்த லிஸ்ட்லையும் நீங்க சேர மாட்டீங்க. புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. ஒரு மனிதனுடைய நன்மை முதலில் எங்கே துவங்குகிறது என்றால் இறைவன் யார் என்பென்ற அறிகின்ற அறிவில் தான். இறைவன் மனிதனிடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார் தான் யார் என்பதை. குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் ஒருவனே இறைவன். அவன் நித்தியமானவனும் பரிபூர்ணமானவன். அவன் தேவைகளற்றவன். தன் படைப்புகளின் தேவைகளை அறிகிறவன். அவன் யாரையும் பெறவில்லை. அவனுக்கு தாய் தகப்பன் யாரும் கிடையாது. அவனும் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. அவனுக்கு மகன்கள் யாரும் பிள்ளைகள் யாரும் கிடையாது. அவன் தனித்தவன், நிகரற்றவன். அவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்பது இந்த வசனத்தின் ஆழ்ந்த கருத்தாகும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த வசனத்தின்படி உங்கள் தெய்வங்கள் ஒருவராக இருக்கிறார்களா பலராக இருக்கிறார்களா என்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் நித்தியமாகவும் பரிபூர்ணராகவும் இருக்கிறார்களா, தேவைகளற்று இருக்கிறார்களா, அல்லது படையல்களை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்களா என்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் தெய்வங்களுக்கு மனைவிமார்கள் இருக்கிறார்களா, அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் தெய்வங்கள் எதையாவது பிள்ளைகள் பெற்றெடுத்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் தெய்வங்களுக்கு தாய் தகப்பன் இருக்கிறார்களா, இல்லை அந்த தெய்வம் யாரையாவது பெற்றெடுத்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை அல்லாஹ் ஒருவனே இறைவன். அவன் தன்னிகரற்றவன், நித்தியமானவன், பரிபூர்ணமானவன், தேவைகளற்றவன், தன் படைப்புகளின் தேவைகளை அறிந்திருக்கிறவன். அவன் யாரையும் பெறவில்லை, அவனையும் யாரும் பெறவில்லை. அவன் தாய் தகப்பன் இல்லாதவன். அவன் நிகரற்ற ஒப்பற்ற ஒரே இறைவன் அல்லாஹ். இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நித்திய உடன்படிக்கையாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அவனுடைய பாதத்திலே அண்டி சேரும் பொழுது, ஒவ்வொரு தொழுகையிலும் அவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது இந்த உடன்படிக்கையை ஏறெடுக்க வேண்டும் என்று ஒரு நித்திய உடன்படிக்கையாக இறைவன் அல்லாஹ் இந்த மனிதனுக்கும் அவனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்.
பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் இந்த அகிலத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே செலுத்துகின்றேன். அர் ரஹ்மானி ரஹீம். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிக் யௌமித்தீன். அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உண்மையே வணங்குகின்றேன், உன்னிடமே உதவியும் தேடுகின்றேன். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். எங்களை நேரான பாதையில், உம்முடைய நேரான மார்க்கத்தில் எங்களை வழிநடத்துவீராக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். அந்த வழி உம்முடைய கோபத்திற்கு உள்ளானவர்களின் வழியும் அல்ல, உம்முடைய பாதையை, உங்களுடைய வழியை தவறி சென்றவர்களின் வழியும் அல்ல. என் இறைவா, உம்முடைய நேரான பாதையிலே எங்களை வழிநடத்துவீராக என்று அவனிடத்திலே சேருகின்ற போதெல்லாம் இந்த உடன்படிக்கையை அவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். தொழுகையில வந்து நீர்தான் தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லிவிட்டு அந்த பள்ளிவாசலை கடந்த பிறகு அவர் தீர்ப்பு நாளின் அதிபதி என்ற இறை அச்சமே இல்லாது தன்னுடைய செயல்களை ஒரு மனிதன் நடப்பிப்பான் என்றால் அதனுடைய பிரயோஜனம் என்ன? உம்மையே வணங்குகிறேன், உம்மிடமே உதவியும் தேடுகிறேன் என்று இறைவனிடத்தில் அறிக்கை இட்டுவிட்டு ஒரு உடன்படிக்கை ஏறெடுத்து விட்டு உதவிகளை மற்றவரிடம் போய் செல்வதும், இறந்து போன சமாதிகளின் முன்பாக நின்று உதவிகளை தேடுவதும் இருந்தால் அது எவ்வளவு சரியானது? அவரிடமே உதவியை தேடுகிறீர்கள். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். எங்களை நேரான பாதையில் வழிநடத்துவீராக. நேரான பாதையில் வழிநடத்துவீராகனா அவர் தான் கூட்டிட்டு வந்துட்டாரு. உங்கள் நேரான பாதையில் வழி நடத்தக்கூடிய ஒரு மூளையை கொடுத்திருக்கிறார். நீ தான் அந்த நேரான பாதையில் செல்ல வேண்டும். அந்த பாதை இறைவனால் கோபப்படாதவர்களுடைய பாதையாக இருக்க வேண்டும். என்னுடைய பாதையை விட்டு வழி தவறி செல்லாதவர்களுடைய பாதையாக இருக்க வேண்டும். அது இறைவனுடைய நேரிய மார்க்கத்திற்குண்டான பாதையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்துவிட்டு இந்த உடன்படிக்கையை மீறினால், அல்லாவின் உடன்படிக்கையும் மனிதர்களுடைய உடன்படிக்கையும் இருந்தாலே அன்றே அவனுக்கு இழிவு விதிக்கப்பட்டு விட்டது என்று வசனம் இவ்வாறாக கூறுகிறது. மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாவை தவிர இறைவன் இல்லை. அவனுடைய மார்க்கத்தில் வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நேராக நடந்து அந்த மகத்தான கூலியாகிய சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.